ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ப்ரொடியூசர் கோதண்டன் சார், டைரக்டர் குரு சார், உதய சார், திருமலை சார் மற்றும் சோனியா அகர்வால் மேம். எனக்கு குரு சாரை பல வருடங்களாக தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். ரொம்ப நல்ல இயக்குனர், நல்ல ரைட்டர், நல்ல கிரியேட்டர். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சொல்லுவார் கதையாக. சார் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஏன் இவ்வளோ நர்வஸாக நடித்தார்ன்றது எனக்கும் தெரியல. நான் ரொம்ப நல்லா பேசுவார், ஃபோன்லலாம் பயங்கரமாக பேசுவார். நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை ஒன்று சொன்னார் என்கிட்ட. இது அமைதியாக உட்கார். அதாவது பஞ்சதந்திரத்தில் அந்த ஸ்ரீமான் வந்து ஒரு வண்டி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவார், ஒரு வண்டி இடிப்பார், இடிச்சு இப்படி போய் நிற்பார். நான் இடிக்கவே இல்லை, அது மாதிரி தான் அவர். பட் நல்ல அவர் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு நடிகர், ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறதுக்கும் ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இயக்குனர். இப்போ யாரும் கம்பேர் பண்ணல உண்மையால். இப்போ இருக்கிற லீடிங் ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க, மாதிரி செல்வராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், இது மாதிரி நிறைய ஒரு டைரக்டரோட இடத்துல கூடிய சீக்கிரம் விரைவில் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற நல்ல ஒரு இயக்குனர் தான் குரு சார். கண்டிப்பாக சில பேர் கதை ரொம்ப நல்லா அழகாக சொல்லுவாங்க, சில பேருக்கு எடுக்க வராது, சில பேருக்கு எடுக்க தெரியும், அது சொல்ல தெரியாது. சில பேர் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும். இவர் அனைத்தும் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இயக்குனர். சில சினிமாவில் லக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம என்ன உழைச்சாலும் அது கண்டிப்பாக நேரங்காலம் கொண்டு போய் தள்ளுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கான நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கு நம்புகிறேன் சார். கண்டிப்பாக. ஏன்னா சில படத்தோட டைட்டில் எல்லாத்துக்கும் அமையாது. பருத்தின் டைட்டில், அதில் அந்த அந்த லீட் ரோல் யாரை வச்சு உமன் சென்ட்ரிக்காக பண்ணுறோம், அந்த போஸ்டர் அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கும் சோனியா மேமை பார்த்தாலும் எனக்கு நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இருக்காங்க, கொஞ்சம் மெச்சோர்டாக. அந்த 7Gயோட அந்த பாட்டு தான் கண்ணில் இன்னும் நிற்குது. அது ஆக்சுவலாக அதை அழிக்க முடியாத ஒரு விஷயம். உண்மையாலே இந்த படம் வந்து இதில் சார்ந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் அமையணும். ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கண்டிப்பாக வரும். நீ சின்ன படம் பெரிய படம் கண்டிப்பாக கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்குற ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நீங்கள் இல்லாமல் யாருமே சத்தியமாக கிடையாது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்பளித்து நன்றி. அன்பேஷும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும். இந்த படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் நான் இணைஞ்சேன். சார் கூப்பிட்டு ஒரு பெத்தா சாங் இருக்குது, அதில் ஒரு 4-5 வரி எழுதணும் அப்படின்னு கேட்டார். சரி, ஓகே சார். கதைக்களம் வந்து சமூக சிக்கலில் சிக்கி தவிக்கிற சிறார்களை பற்றி தான். அந்த வலி, அந்த உணர்வு, அதை தாங்குற மாதிரி ஒரு பதிவு தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது வந்து யாராவது சொல்லி தான் ஆகணும். அந்த பாலியத்தை கடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். முரணான சமூகம், அந்த பார்வை, கோணம் எல்லாம் எதுவுமே இன்னும் மாறலை. அதை இப்போது பதிவு பண்ணதுக்கு சார் அவர்களுக்கு நன்றி. அதுலேயும் நான் சின்ன ஒரு பங்களித்ததுக்கு அந்த டீமுக்கு ரொம்ப வாழ்த்தும் நன்றியும், ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. கம்ப்ளீட்லி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டார்க் மேக்கப் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது, ஸ்டோரி கேட்கும்போது வாஸ் டு குரு டைரக்டர் தட் நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து யாராவது சூஸ் பண்ணலாம், இதுக்கு எனக்கு வச்சு பண்ணும். அவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த சிம்பத்தி அண்ட் இன்னோசன்ஸ் வேணும் மேம், நீங்கள் தான் பண்ண முடியும். சரி, அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, நான் தான் பண்ணோன்னா யூ ஃபீல் குட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வென் த டைரக்டர் ஹேஸ் தட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ. அண்ட் அதை தான் I was happy to be part of this film, and thank you for showing me that confidence, and thank you for bringing out the work that you wanted, and I hope you all like it. And thank you everyone over here for all your kind words and love. Thank you media for being here. Do support us, do give us your love always, as always. Thank you. 2016 என் நண்பர்களை சந்தித்தேன் வளையன்ற ஒரு திரைப்படத்தில். மீண்டும் 2வது உங்களை என் நண்பர்களை சந்திக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. எங்கள் அக்கா அச்சு கணேஷ் இந்த படத்துக்கு ஒரு துணையாக இருந்தாங்க. என் முதலாளி உண்மையில் இந்த கதையில் நான் வந்து முதல்ல போய் மீட் பண்ணும்போது சின்ன லைன் தான் சொன்னேன். சின்ன லைன் சொல்லும்போது அடுத்த நிமிஷம் எப்போ ஷூட் போகிற, ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னாரு. இருக்கு முதலாளி அப்படின்னேன். ஸோ அன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்னை நம்பி பணம் போடும்போது ஒரு விஷயத்த அன்றைக்கி நான் பதிவு பண்ணேன்.
இல்லை முதல்ல என்னை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், நான் ஒரு சின்ன விஷுவல் பண்ணி காமிக்கிறேன், அது பிடிச்ச பேர் நீங்கள் எனக்கு என்னை நம்பி காசு போடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த விஷுவல் பண்ணி காமிச்சு அதை காமிச்சத உடனே ஓகே குரு நீ பண்ணலாம் அப்படின்னு முழு சுதந்திரமும் முழு சந்தோஷமும் எங்கள் அக்கா லட்சிகனவும் என் முதலாளியும் எனக்கு ஒரு துணையாக இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க இந்த படத்தை. ஸோ முதல்ல இந்த கதையில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பையன் அந்த ஹீரோயினி பண்ணிக்கிற பாப்பா வந்து என் ப்ரொடியூசரோட பொண்ணு, அந்த குழந்தை. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு நட்பு அழகாக சொல்லியிருப்பேன். அதில் வந்து எனக்கு என்ன அப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சாதின்னு சொல்லுவாங்க, அந்த உறவுகளை வந்து சின்ன வயசுலேயே விதைக்கக்கூடாது, அவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற இந்த கதையில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து சாதின்ற ஒரு விஷயத்தை திணிச்சு பிஞ்சு மனசில் யாரையும் கெடுக்கக்கூடாது, ஸோ அவங்களுக்கு வேற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எனக்கு தெரியல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். தெரியல இதுக்கு மேலே திருப்பி இந்த வெளிச்சத்துக்கு வந்துக்கிறேன்னா எங்கள் அக்காவும் என் முதலாளியும் திருப்பி இன்னொரு வெளிச்சத்துக்கு வரப்போனா அது உங்கள் மூலியமாக தான். தெரியல இருட்டா வெளிச்சமா அது உங்கள் கையில் தான் இருக்கு என் லைஃப். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து அவர் இயக்குனர் அவர்களை வந்து எனக்கு வளையல் படம் அவர் ஏற்கனவே பண்ணியிருந்தார். அந்த பட டைமில் எனக்கு அறிமுகம் கிடைச்சிது. ஆனால் ரொம்ப கடைசி நேரத்தில் நான் அவரை சந்தித்ததால் அந்த படத்தில் நான் எழுத முடியாமல் போனது. அதுக்கப்புறம் பருத்தியோட கதையை வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. கதை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இசையமைப்பாளர் ரஞ்சித் அவர்கள் ஒரு நினைக்கிறேன் ரஞ்சித் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ரொம்ப அவரோட வித்யாசாகரோட பேட்டர்ன் மாதிரியே ரஞ்சித் சாரோட டியூன்லாம் இருந்தது. ரொம்ப ரொம்ப யோசிக்காமல் ரொம்ப இயல்பாக வார்த்தைகளை நான் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ரஞ்சித் சார் அவர்கள். ஸோ அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அமையறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த இந்த படத்துடைய இயக்குனர் குரு சார் அவர்களுக்கும் படத்தினுடைய இசையமைப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். முதல்ல ஒரு நல்ல நடிகை, இந்த இடத்துல பேச தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறாரு, அதே பெரிய விஷயம். நல்லா பேசுவார், என்னன்னு தெரியல இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்துட்டு வெக்கப்பட்டாருன்னு நினைக்கிறேன். நல்ல இயக்குனர். என்கிட்ட பாரதிராஜாவை கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். நான் அவரோட ஜாதிக்காரங்கிறதுக்காக கொண்டு இறக்கி விட்டார். அதுக்கப்புறம் நல்ல அன்பு. இப்போ பருத்தி படம் ஒரு பெரிய ஹைலைட்டு வந்து சோனியா அகர்வால். அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டிய நேர காலம் இந்த படத்துக்கு மேலே இருக்கு. எல்லாம் பார்ப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். திருமலை என்ன நல்ல சகோதரர், உதயா பெரிய நடிகர், அவங்களோட வந்து நானும் இங்கே சந்தோஷப்படுறேன். மற்றபடி இந்த படத்தை வெற்றி கொடி கட்ட வேண்டியது பத்திரிக்கைக்காரங்க பார்த்துக்கங்க.